அவங்க கூப்பிடுறாங்க. சரி, ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுல தினமும் சண்டை நடக்குது. நான் கேட்டுட்டு தான் இருக்கு போன்ல. ஆனா இருந்தாலும் உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன்டா. பொண்டாட்டி வச்சு வாழ தெரியும். பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கு எப்பயும் சண்டையே வராது. ஏன் தெரியுமா? அவளை நான் அப்படியே விட்டு கொடுத்துருவேன்டா. ஏன் தெரியுமா? அவ ஏதாவது சொன்னா நான் கம்முன்னு போயிடுவேன். நான் அடியே என்ன போதும் உடனே கால நானா நீ போட்டி போட்டா குடும்பமா கேட்கவே மாட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், எப்படி நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது. வெளிவந்துகிறாரு, பாஞ்சாலி வெளிவந்து நான் நம்பிய மச்சன் சண்டை போடுறதோ சப்போர்ட் வருவார். அவர்கிட்ட என்ன பிரச்சனை தெரிவித்து வாசிக்கிறாரு. அவரு தப்பா ஒண்ணு வாசிக்கலையே, சரியா தான் வாசிக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு தான் வாசிக்கிறாரு. ஆட்சிக்கு வாசிக்கிறவங்க உமா சொல்லி கொடுங்க. அவர் வாசகர் என்ன தப்பு? இப்போ என்னடா தப்பு? நீ பாடுறது சரியில்லை. நீ தெருக்குத்து ராகத்துல பாடுற. தெருக்குத்து ஆசிரியர் இருக்காரு, நம்ம கம்மன் ரோஜா நாடுன்ற ஆசிரியர் இருக்காருல்ல, யாரு? பிரகாஷ் ஐயா. அவர் கூட கேட்டுப்பா. நீ தெருக்குத்து ராகத்துல பாடுற, அதனால அவரும் அப்படியே வாசிக்கிறார். நீ பாடுற பாட்டு சரியில்லை. அந்த பாட்டை நீ பாடு. யாரு பாடு? பாட்டு பாடு. என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. ஒரு கும்பிடு பொய்க்கு மட்டும் பாட்டே பாட மாட்டாங்க. நீ எம்ஜிஆர் பாட்டு பாடு, சிவாஜி பாட்டு பாடு, ரஜினி, கமல் பாட்டு, அஜித் பாட்டு, விஜய் பாட்டு, சினிமா துறையில என்ன பாட்டு பாடினாலும் உன் படம் போவே போவாது. இப்ப நான் ஒரு பாட்டு அர்த்தம் வச்சுக்கலாம், உன் மலாடி டக்குன்னு நிற்பாங்க. மறையது கெட்டுட உனக்கு ஏண்டா கட்டின வீட்டுக்காரன் நான் பாட்டு எடுத்தே என் பொண்டாட்டி வரல, வேலைக்கார போய் நீ பாடிய வருவாடா? பாக்கலையா? பாக்கலையா? பாப்பமே அதையும் தான். போட்டா எங்க லைட் அந்த ஆளு வந்து தெரியாது. கொஞ்சம் அப்படி இப்படி முருகா ஐயா சரி சீக்கிரம் போங்க. 4:30 மணி நான் வெயிட் நடக்குதாங்க. ஒண்ணு இல்ல நானும் பொம்பளை நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கலப்பா. அம்மா
செவத்தை பார்க்கும்போது எல்லாம் முகமாவே கட்ட வந்தம்மா உடம்பு டயர்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. ஆமா ஆமா உடம்பு எப்பயுமே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அழுதுட்டே வேலை பார்க்கறதுனால அரண்மனையில் இருப்புகள் அவர் ஒருவன் மட்டும்தான். ஆமா மத்தாசி யாராவது உண்டாவா? ஏன் தளபதியா தான் செய்யுங்கிறாரு இப்போ தளபதியா தான் செய்வாரு. ஆமாண்டா நான் இல்லாத வேலையெல்லாம் நாட்டு மக்கள் குறையெல்லாம் தீர்ப்பது இருக்கு. அவங்களோட பைக்கு மாட்டாங்க. அவன் சொல்ல தெரியுமா நம்ம கொஞ்ச நாள் பைக்கு மாட்டான். தங்கச்சி கலை காட்டி ஓட்டான். கோபப்பட மாட்டா இந்த கோயம்புத்தூர் பொண்ணு சிரிச்சு பேசி மாட்டா சிவகாசி பொண்ணு இது பொண்ணுக்கு தாயிரம் அப்படி பாட்டு பாடினா தெரிவிச்சு பொட்டியில பாடினா தெரிவிச்சு பாக்குற ஆதிச்சு கூட என்ன நினைப்பாங்க. இந்த பப்னாஸ்காரன் பாட்டு பாட்டு நீ நாடுல கை வச்சாங்க சுத்தம் புரியும். ஒரு நாட்டு மகாராணியா மதிக்கல என்ன பதிவு போய் ரொம்ப நேரம் அது லைட் டெலிகாஸ்ட் போய் நீ சரியில்லை நீ சரியில்லாம நீ சரியில்லை நீ சரியில்லை பேசுவானா ஆரம்பத்தில் நானும் ஏதோ போனா போகட்டும் ஏதோ பைத்தியக்கார பையன் சொல்றான்னு மூணு இல்லாத மாதிரி நானும் எவ்வளவு அமைதியா தான் இருக்க முடியும். ஒரு இடத்த சுட்டி காமிச்சா என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற திறமை எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கா. எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிப்பு ஏன் சிரிப்புல 3 வகை சிரிப்பு உண்டு. பார்த்த உடனே தெரியுண்டா எனக்கு ரசிக்கிறது ஒரு சிரிப்பு. பார்த்தா அழகா இருக்கா அப்படி ரசிச்சு சிரிக்கிறது ஒரு சிரிப்பு இருக்கு. ஆனால் பிறமையிலே சிரிக்கும் ஒரு சிரிப்பு இருக்குது. ஆனா கேவலமான சிரிப்பு இருக்குது. அந்த சிரிப்புடா என்ன பார்த்தா இவங்க எல்லாம் என்ன அவ்வளவு தெரியாத நான் இவ்வளவு தூரம் காந்த பாலத்துக்கு வந்து ரோஜா கப்பல்ல இருக்குன்னா யாரு நினைச்ச நீ சரியில்லடி நீ சரியில்லை சரியில்லை முடியாது. என்ன முட்டாள் நினைச்சீங்களா? இந்த மாதிரி குடும்பத்துல இப்பதான் எல்லாரும் ஒண்ணு பெருமையா பாக்குறாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்காக இதெல்லாம் குடும்பத்துக்காக இல்ல. நான் என்ன அவ ஒண்ணும் தெரியாம நினைச்சியா நீ? என்னடே வீட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது. வீட்டு வாசல் கூட தாண்டாம நான் குடும்பம் பண்ணிக்கிறேன். என்ன பார்த்து சரியில்லைன்றியா? ஆமா நீ சரியில்லை. அப்போ நீ சரியா இருந்தா இவ்வளவு இவன் 2 பேரும் பேசுவானா? அப்போ என் கற்பனை நீ சந்தேகப்படுறியா? என் கற்பனை சந்தேகப்படுற இல்ல என் நடத்துல நீ சந்தேகப்படுறியா? இல்லம்மா இனிமேல் பேசாதீங்க. இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன் எங்க ஆத்தா விடுது. நான் போறேன் எங்க ஆத்தா விடுது. எவடா ஊரு காலி பண்ணி போறா ஊரு காலி பண்ணா கற்பு மேல நான் சந்தேகப்பட்டனா? உன் நடத்தல நான் சந்தேகப்பட்டனா? அப்படி சந்தேகப்பட்டா குடிக்க பச்சை தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காலத்துக்கு கண்டு தெரியுமா? அப்படி சொல்லி உள்ள உணவு கிடைக்க மாட்டேங்குது. உன் கற்பு மேல நான் சந்தேகப்பட்டனா? நீ சரியில்லைன்னு சொன்னேன். நீ சரியில்லைன்னு நான் சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? என்னங்க வேலைக்கார பசங்களை எங்க நிக்க வைக்கிறோம் அங்க நிக்க வைக்கிறோம். அவங்களை எவ்வளவு தூரம் விட்டு பேச விட்டு வேலை பார்க்கறியே நீ சரியில்லை நான் சொல்றேன். வேலைக்கார பசங்களை வச்சுதான் கேக்குறியா? ஆமா நான் வேற என்ன நினைச்சா? கேட்டா குடும்பம் கட்டு போடும். நல்லா இருந்தா கெடுத்துருவாங்க. குடும்பம் கட்டு போடும். நான் ஒரு கோசம் தான் வாயிருந்தேன். எனக்கு தெரியுமே எனக்கு கோசமே தெரியுமா?
செலவு பூச்சிருந்தா நீ எந்த பூச்சி நில்லு. ஏய், என் பொண்டாட்டி யார் தெரியுமாடா? மாதவட மணிவிளக்கு, கற்பின் திருவுருவம், கண்ணகி வழியை வந்தவள், அரசியா, நலாகிரி, கோபுரம் தேவி, சந்திரமணி வெள்ளவே இருந்தவளா என்னுடைய மனைவி. இவள் போய் நாளைக்கு நம்மள சந்தேகம் வரும்டா. இல்ல நீ 4 வாசல் கூட பேசு. அந்த ஆளுங்க 4 வசனம் பேச சொல்லு. நான் பாட்டு கூட பாட்டு சொல்லுங்க. என் மொண்டாத்தி உத்தினி பத்தினி நல்லாங்க நல்லத்தங்க வயல் வந்து சொன்னா சத்தியமா போய் சொத்திருவோம். சத்தியமா இல்ல அவரு இன்னொரு பேசுறதுக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. பாத்திரம் என்னதான் தெரியுதுப்பா, ஆதாரம் மொத்தம் கேமரால இருக்குது. அப்படியே இறங்கிடுவோம் மொத்தம். நம்ம வீட்டுக்கு யார் வராம போறான்னு கேமரா வச்சுக்கிறேன். நான் இல்லாத வேற யாராவது வருவானுங்க. தளபதியாக்கா வந்து போய்கிறாரு. வேற யாரு வருவாங்க? நீ நல்ல ஊதுகாரன். பூ அடிக்குது. இவன் சரியில்லை. மயக்கமென்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் பெண்ணே. மயக்கமென்ன
வந்துட்டார் பாரு. இடையிலே வந்ததற்கு மன்னிக்கவும். காரணம் இல்லாமல் ஒருபோதும் என்று நீங்கள் வரமாட்டீங்க. நன்றாகவே அறிந்து நான் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. யாரு 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 வந்திருக்கிறது? தளபதியார் ஐயோ, தளபதியாரா? தளபதியாரு? அடக்கத்திலே அமைதியிலே பொறுமையிலே சிறந்தவர்களா என்னுடைய மனைவி. கொண்டாடி கேட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போல. ஏய், நான் மட்டுமா சொல்றேன்? உள்ள 17 பேர் அவங்க தான் சொல்றேன். ஏன் ஊர் ஜனமே சொல்லி வந்து காண பாருங்க. அடக்கத்தில் சொல்றேன். தளபதியாரை வந்து என்னடா வயதுக்கு வந்த தங்கையை வீட்டு வைத்திருக்கிறான், இவன் மட்டும் திருமணம் செய்து கொண்டு இல்லற இன்பத்தை காணுகிறான். அந்த பெண்ணுக்கு காலாகாலத்தில் ஒரு மணமுனை பார்த்து திருமணம் செய்யவில்லையே என்று எல்லாரும் செவிகளுக்கு கேட்க முடியாத அளவுக்கு பேசுறாங்க. ஊருக்கு போய் என்ன பண்ண போறா? கௌரியா, பஸ்ஸு போய் ஓட்டி பொறுமைதான். பாரா பாரா, கூட்ட ஆடிக்கின்னு. எப்படி எந்த கடை ஆச்சு சொல்றான்? அந்த பஸ்ஸு வரா பாரு. என்ன போறா போறா ஆடிக்கின்னு. பஸ்ஸில் ஏறி கூட்டு சீக்கிரமா வச்சாரு. அதனால தான் அங்க பஸ்ஸுக்குறா. தளபதியாரி இருந்தாலும் இங்குதான் ஒரு தவறை செய்து விட்டேன். நான் என்னுடைய தங்கை வளர்ந்து பருவமங்கை அடுத்துவிட்டான் என்ற செய்தியை நான் மறந்துவிட்டேன். தளபதியாரி இதற்கே நான் இருக்கவே மாட்டேன். புறப்படுகிறேன். நல்ல ஒரு ஆடவனை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை. நான் எல்லாரும் சேர்ந்து நீங்க அயலாளர் சேர்ந்து இப்பொழுதுதான் நாட்டு இருந்திருக்கீங்க. நீங்க மனைவியோட சந்தோஷமா இருங்க. மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய கடமை என்னுடைய. எத்தனை நாட்டு இளவரசன் என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து உன் தந்தையின் ஜாதகமும் இளவரசன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து எந்த ஜாதகம் பொருந்துகிறதோ அந்த மணமகனை மணமுடிப்போம். உத்தரவு கொடுக்க விடை தாருங்கள். வெற்றி உங்களுக்கு அதிகமாக புறப்படுங்க. தளபதியாரி நமக்கு கிடைத்த தளபதியா போல் இந்த உலகத்தில் யாருக்குடா கிடைக்க முடியும்? நமக்காகவும் நாட்டுக்காகவும் உழைத்து உழைத்து ஓடாக தேர்ந்த புண்ணியராடா தளபதியா. அப்படியே பேசிக்கினே பின்னாடி திரும்பி போறான். கூட்டத்தான் பாரு. என்னடா இதெல்லாம் தூக்கி பாரு. பீரோ பெருசாக்குதா போயிச்சு போலியா. பேச வந்தே மறந்து போறாரு. தளபதியா எப்படி எல்லாம் உழைக்கிறா தெரியுமா? அவர் உழைப்புக்கு நீ ஈடுகிற எதுவுமே கிடையாது. என்னடா யாரோட பேசினாங்க? டக்குனு பின்னாடி திரும்பி பாரு. சுதா வந்து போறாரு. லைட்டு ரொம்ப லேட்டா ஏறிது. வேலை இப்போ சொல்வா இடம் போட்டு. ஏங்க தளபதியார் வராரு. தெரியல. நீங்க புரியலாமா? நீங்க புரியக்கூடாது. பதவி இருந்தாலே பதவி உயரும். பாத்தியாடா எவ்வளவு அழகா சொல்றாரு. அந்த முகத்தை பாடுறா, பாடுறா பாடுறா. சினிமா துறையிலே இருக்க வேண்டிய ஆளு தப்பு தவறி நாடத்துக்கு வந்துக்கிறாரு. எம்ஜிஆர் சிவாஜில செத்துட்டு இருக்கிறாரு. தனித்திரு பசித்திரு விழித்திரு தரிச்சிருக்கணும், பசிச்சிருக்கணும். இப்படி இருந்தாண்டா பதவி கிடைக்கும். வந்த உடனே ஆடுற மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவை காசு தானே? ஓட்டம் அவரு முக்கியமான ஒரு சொல்லுங்க. மீண்டும் அந்த காரை அரண்மனைக்கு கொண்டு வராதீங்க. அந்த காரை நீங்களே நீங்களே ஓட்டுங்க. அது உங்க சொந்த காரா? ஆமா. அப்ப அவரு நல்லா ஓட்டு. அவருதான் ஓட்டணும். வேற யாரும் ஓட்டுவா? நீங்களே ஓட்டுங்க. ஒண்ணு இல்லங்க. உனக்கு ஒரு ஆசை இருக்கும். நிச்சயமா பஸ் எடுக்கணும் ரொம்ப ஆசையா. கண்டிப்பா நிச்சயமா என் ஆசை நிறைவேறா. நான் பஸ் எடுக்கணும் நினைக்கிறேன். அதுவும் கோலூர் டு மூலக்காடு லைனும் கண்டிப்பா என் பேர் ஒரு பஸ் ஓடுண்டா. பஸ் எடுக்கலாம். ஆனா பஸ் கூட ஒண்ணு இல்ல,
அந்த ரூட்டு தான் அதிகமா ரேட்டு. அதுதான் பேசுறேன், ஒத்து வரலடா. அதுதான் நான் என்ன சொல்றேன், ஒரு 50 லட்சம் ரூபா பஸ் எடுக்கிறேன்னா பஸ் எடுக்கிறேன்னா வண்டி டீசல் தான் போடுவேன். என் வண்டி நான் தான் நீயா போடுவேன். வண்டி ஆட்சி இருக்கும் வண்டி தொச்சு வைப்பேன். சுத்துதா நானா போடுவேன். அப்படியே தொச்சு பசங்க சரியா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதுவும் நம்ம 50 லட்சம் ரூபா கொடுத்த பஸ் நம்ம தான் ஓட்டுறோம். நீயா போய் ஓட்டுற? நான் ஓட்ட மாட்டேன்டா. 500 ரூபாய் 900 படிக்கிறான் பாரு டிரைவர். ஆமா, அவன் தானே ஓட்டுவான். வேற யார் ஓட்டுவான்? கை விடு சூப்பர். சொல்லிட்டு போவான் பாத்தியா? வேலைக்கார பையன் உளறான். என்ன பைக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஐயோ, அவன்கிட்ட நல்லா பேசி கூடாது. ஏங்க பேசுனா நேரம் ஆகுது. உன் தங்கச்சி நீ வரன்னு பாத்து கிடப்பாரு. அவன் விட கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் கேளு. கல்யாணத்துக்கு நான் நடத்தி முடிச்சிடுறேன். இவ்வளவுதான். ஆமா, ஒரே ஒரு காத்து சம்மதம்.
இப்படியெல்லாம் நடந்துருவாங்க நினைத்து கூட பார்க்கலையே. பாவம் அண்ணன். என் அண்ணனுக்கு துரோகம் செய்ய எப்படி மனது வந்ததோ, இந்த உண்மையாய் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ நினைத்தாலே மனமெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. என் அண்ணன் எப்பொழுது வருவார் என்று யாரோ அழுவது போல் பெண் குழந்தை சரி அண்ணா அண்ணா எப்படிமா இருக்கிறாய்? ஏதோ இருக்கிறாண்ணா. என்னடா இப்படி சொல்லிட்ட? ஆமா, நீங்க இல்லாம ஏக்குதாண்ணா எனக்கு. அண்ணா இதை பாருங்கண்ணா, எப்போது அண்ணன் வருவார் அண்ணன் வருவார் என்று உனக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமாண்ணா, நான் நிலையில் அழுது கொண்டிருந்தாயா? ஆமாண்ணா. நான் பயந்தே போய்விட்டேன்மா. ஏன்னா உன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழக்கூடாது. நான் எத்தனை ஆண்டுகளாக தவம் தெரியுமா? அண்ணா அந்த நெருப்பெல்லாம் வீணாக போய்விடுமோ என்று நினைத்தால் ஒரு நிமிடம் துடித்து விட்டேன்மா. என்னம்மா நீங்கள் யார் என்ன? என் உடல் உயிர் மூச்சு பேச்சு அத்தனையே கலந்த உறவையா? என் உடற்புற அண்ணன் நீங்க தானே. உனக்காக தானே இந்த பாவி. நீ அழுவதற்காகவா இத்தனை நாட்கள் நான் கடுமையாக உழைத்தேன். இல்லையம்மா, நீ சந்தோஷமாக இருக்க. அப்படியா? சந்தோஷமான செய்தி கூட பறக்கி. என்னன்னா என்ன தெரியுமா? என்ன? மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் கோலத்தில் நீ வரும் மணமாலையும் மஞ்சனும் சூடி கோலத்தில் நீ வருமே மணமாலையும் மஞ்சனும் சூடி கோலத்தில் நீ வருமே
அண்ணா இந்த தங்கை மீது இவ்வளவு பாசமா அண்ணா உங்களுக்கு? அண்ணா ஏனம்மா இப்படி கேட்ட? இல்லை அண்ணா, இந்த தங்கைக்காகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை